37வது ஸ்லோகத்திலேருந்து ஏகவீரன் பதில் சொல்லறதாக்கும் பார்க்கிறோம். அதனால ஏகவீர உவாச்ச 37வது ஸ்லோகம். கதம் த்வமத்ர சம்பிராப்தா புராத்தஸ்ய மகாத்மனா விஸ்மயோ மே மகானத்ர தத்வம் ப்ரூஹி வரானனே. அந்த துஷ்டனோடு அந்த கோட்டையிலேருந்து நீ எப்படி இங்க வந்து சேர்ந்தாய்? அழகி, எனக்கு ஆச்சரியம் தோணுறது, உண்மை என்னவாக்கும் அப்படிங்கிறத சொல்லு. 38வது ஸ்லோகம். त्वयाज कदिदासा किं सगीतव सुलोचना हैहयार्ते कल्पिदासा पित्रेदि मम साम्प्रदम्. நீ சொன்னியே அழகி, நீ சொன்ன விஷயத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. அவளை உன்னோடு தோழியான அந்த ராஜகுமாரிய, அந்த ஏகாவலிய ஹைஹய ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு அவளோட அப்பா தீர்மானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னியே. 39வது ஸ்லோகம். ஹைஹயோ நாம ராஜாஹம் நான்யோஸ்தி பிருதிவிபதே மதர்த்தே கதிதாசா கிம் சகீதவ சுலோச்சனா. அந்த ஹைஹயன் அப்படிங்கிற ராஜா நானாக்கும். என்னோட பேரில வேறொரு ராஜா இந்த பூமியில இல்லை. உன்னோட அழகியான தோழியை எனக்காக அவளோட அப்பா தீர்மானம் பண்ணி நிப்பாட்டி இருக்கார் அப்படின்னு அக்குமா நீ சொன்னா என்கிட்ட. 40வது ஸ்லோகம். ஏதன்மே சம்சயம் சுப்ரு சேத்துமர்ஹசி பாமினே அஹம் தாமானயிஷ்யாமி சம்ஹத்வா ராட்சசாதமம். ஏ அழகி, இதாக்கும் எனக்கு சந்தேகம், நீ அதை தீர்த்து தരണം. நான் அந்த ராட்சசன் அப்படிங்கிறவனை கொன்னு அவளை மீட்டெடுக்கிறேன். என்னோட சந்தேகத்தை நீ தீர்த்து தരണം. நான் கேட்டதுக்கு கரெக்டான பதில சொல்லு. 41வது ஸ்லோகம். ஸ்தானம் தர்ஷயமே தஸ்ய யதி ஜானாசி சுவ்ரதே ராஜ்ஞே நிவேதிதம் கிம் வா தத்பித்ரே சாதி துக்கிதா. ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கிறவளே, அந்த ராட்சசன் எங்கேயாக்கும் இருக்கான் அப்படின்னு உனக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு காட்டி கொடு. அவளோடு அப்பாவான ராஜாவை நீ தெரியப்படுத்தலையா? அவள் இப்படி துக்கத்துல அகப்பட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரியப்படுத்தாம இருக்கியா, இல்லை தெரியப்படுத்தியாச்சா? என்னோட டவுட் எல்லாம் நீ இப்ப கிளியர் பண்ணு. 42வது ஸ்லோகம். யஸ்யைஷா வல்லபா புத்ரி ந கிம் ஜானாதி தாம் ஹ்ருதாம் நோத்யம கிம் கிருதஸ்தேன ததோ மோஜன ஹேதவே. என்னோட பிரியமான மகளை திருடிண்டு போயிட்டு எனக்கு சங்கடம் வருதே அப்படின்னு அவரு புலம்பலையா? அவரோட பிரியமான புத்திரிய திருடிண்டு போகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா? அவளை காப்பாத்துறதுக்காயிட்டு அவரு எந்த முயற்சியும் இதுவரைக்கும் செய்யலையா? 43வது ஸ்லோகம். பந்தீகிருதாம் சுதாம் ஞாத்வா கதம் திஷ்டதி சுஸ்திரா அசமர்த்தோ மிருப கிம் வா காரணம் ப்ரூஹி சத்வரம். புத்திரிய கடத்திண்டு போய் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச ராஜா எப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அவரால் சாதிக்கிறது? ராஜாவுக்கு அவளை மோஜிப்பிக்கிறதுக்கு ஆன எபிலிட்டி இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டான காரணத்தை சொல்லு. 44வது ஸ்லோகம். त्वयामेव हृदं चेदो गुणानुक्त्वाह्यमानुषान् सज्ञा பங்கஜபத்ராட்சி கிருதகாமவசோபிருஷம். நீ உன்னோட தோழியோடு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல குணங்களை சொல்லி என்னோட மனசை அட்ராக்ட் பண்ணிட்டாய். அதனாலேயே என்ன அந்த தோழிகிட்ட, உன்னோடு தோழிகிட்ட அட்ராக்ட் இருக்கிறவளாயிட்டு மாத்திருக்காய். எனக்கு அவளை பார்க்கணும்னு ஆசை உண்டாகிறது.
45வது ஸ்லோகம். கதா பஷ்யாமி தாம் காந்தாம் மோஜயித்வாதி சங்கடாத் இதிமே ஹிருதயம் சாத்யே கரோத்யதி மனோரதம். ரொம்ப ரொம்ப சங்கடத்திலேருந்து அவளை காப்பாத்தி எப்பவாக்கும் நான் அந்த அழகிய ஒன்று பார்ப்பேன். இப்ப என்னோட மனசு அந்த ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கு அப்படின்னு ஏகவீரன் அந்த ராஜகுமாரியோடு தோழி ஆன யசோவதிட்ட சொல்லின்னு இருக்கார். 46வது ஸ்லோகம். ப்ரூஹி மே கமனோபாயம் புரே தஸ்யாதி துர்கமே கதம் த்வாமாகதா தஸ்மாத் சங்கடாதத்ர தத்வதா. அந்த தைத்தியனோடு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கிற புறத்துக்கு போறதுக்கான வழியை சொல்லு. நீ அங்கேருந்து காப்பாற்றப்பட்டு எப்படி இங்க வந்து சேர்ந்தாய், நீ எப்படி தப்பிச்சுட்டு இங்க வந்தாய் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லு. அதுக்காக எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சாதான் அவளை காப்பாத்துறதுக்கு என்னால சாதிக்கும் அப்படின்னு சொல்றார் ராஜகுமாரன். அதுக்கு யசோவதி பதில் சொல்றதாக்கும் இனி காணற ஸ்லோகங்களில். அதனால யசோவதி உவாச்ச. 47வது ஸ்லோகம். பாலபாவான்மயா மந்திரோ பகவத்யா விஷாம்பதே பிராப்தோஸ்தி பிராமணாத் சித்தாத் சபீஜத்யான பூர்வகா. ராஜாவே, நான் என்னோடு சின்ன பிராயத்துல நான் குழந்தையா இருக்கிறத பகவதியோடு ஒரு மந்திரத்தை ஸ்வீகரிச்சுட்டு இருக்கேன். ஒரு சித்த பிராமணன் கிட்டேந்து பீஜ தியானங்களோடு கூடி படிச்சதாக்கும் அந்த மந்திரம். 48வது ஸ்லோகம். தத்ராவஸ்திதயா ராஜன் மயா சித்தே விசாரிதம் ஆராதயாமி சததம் சண்டிகா சண்ட விக்ரமா. ராஜாவே, சின்ன குழந்தையா இருக்கிறத படிச்ச அந்த மந்திரத்தை நான் அந்த ராட்சசனோடு அந்த இடத்துல இருக்கிறத என்னோட மனசுல நினைச்சேன். எனக்கு சண்ட விக்ரமையான சண்டிகைய ஒருபோதும் தடங்கள் இல்லாம ஆராதனை பண்ணணும். நான் எங்க இருந்தானாலும் அந்த தேவிய மனசுல இப்படி தியானிச்சு அந்த மந்திரத்தை சொல்லுவேன். 49வது ஸ்லோகம். சா தேவி சேவிதா காமம் பந்தமோட்சம் கரைஷ்யதி பக்தானுகம்பினி சக்தி சமர்த்தா சர்வசாதனே. சேவிக்கிறவாளுக்கு அந்த தேவி முக்தியை கொடுப்பாள். சேவிச்சானா அந்த தேவி பந்தனத்திலேருந்து முக்தி கொடுப்பாள். பக்தர்களில கருணை இருக்கிற பராசக்திக்கு சர்வார்த்தங்களும் சாதிக்கிறதுக்கு சாதிக்கும். புருஷார்த்தங்கள் 4 ஆக்குமே. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், டோப்பு மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம், இதெல்லாம் அந்த தேவிக்கு சாதிச்சு தரத்துக்கு சாதிக்கும். 50வது ஸ்லோகம். யா விஸ்வம் ஸ்ருஜதே சக்தியா பாலயத்யேவ சா புனா கல்பாந்தே சம்ஹரத்யேவ நிராகாரா நிராஸ்ரயா. அம்பாளோடு சக்தியால இந்த பிரபஞ்சம் உண்டாகிறது. அம்பாள் தான் இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறா. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் சம்ஹாரம் பண்றதும் அம்பாள் தான். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணியாக்கும் அம்பாள். 51வது ஸ்லோகம். இதி சஞ்சித்ய மனசா தேவீம் விஸ்வேஸ்வரீம் சிவாம் தியாத்வா ரக்தாம்பராம் சௌமியாம் சுரக்த நயனாம் ஹிருதி. இப்படி மனசுல அந்த தேவியை நினைச்சுண்டு இந்த பிரபஞ்சத்துக்கே ஈஸ்வரியா இருக்கிற மங்கள ஸ்வரூபிணியா இருக்கிற, அதே மாதிரி சிகப்பு கலர்ல வஸ்திரங்கள் தரிச்சுட்டு இருக்கிற சாந்த ஸ்வரூபியா இருக்கிற, ஜகஜவேன்னு கண்கள் இருக்கிற அந்த தேவியை நான் மனசுல தியானிச்சேன். 52வது ஸ்லோகம். சம்ஸ்மிருத்ய மனசாரூபம் மந்திரஜாப்யபராபவது உபாசிதா மயா தேவி
மாசமேகம் சமாதின. அந்த தேவி ஸ்வரூபத்தை மனசுல தியானிச்சு மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தேன். இப்படி ஒரு மாசம் அந்த தேவியை நான் அந்த அசுரனோட இடத்துல உட்காந்துட்டே மனசுல சமாதிஷ்டையாயிட்டு உபாசிச்சேன். வேற எந்த சிந்தனையும் இல்லாதக்கு அம்பால மட்டுமே மனசுலேருந்து விட்டு பிரியாம சமாதி அவஸ்தையில உட்காந்துட்டே தியானிச்சேன். 53வது ஸ்லோகம். சொப்னே மம சமாயாதா பக்தி பாவேன தோஷிதா மாமாஹாமிருதயா வாஜா கிம் சுப்தா சேதி சண்டிகா. என்னோட பக்தி பாவத்தால ரொம்ப குஷியான தேவி சொப்னத்துல எனக்கு தர்சனம் கொடுத்தா. அமிர்த மதுரமாயிருக்கிற ஸ்வரத்துல சண்டிகா தேவி என்கிட்ட கேட்டா, என்ன நீ தூங்கின்னு இருக்கியா அப்படின்னு கேட்டா. 54வது ஸ்லோகம். உத்திஷ்டயாஹி தரசா கங்காதீரம் மனோஹரம் ஆகமிஷ்யதி தத்ராசோ ஹைஹயோ நிருபபுங்கவா. எந்திரு வேகம், சீக்கிரமா எந்திரி, தூங்கின்னு இருக்கியா, சீக்கிரம் சீக்கிரமா எந்திரி எந்திரு. கங்கா நதியோட தீரத்துக்கு பொய்க்கோ, ரொம்ப அழகான கங்கா நதியோட தீரத்துக்கு கிளம்பிப்போ. ஹைஹயன் அப்படிங்கிற ராஜர்ஷி அங்க வருவர். 55வது ஸ்லோகம். ஏக வீரோ மகாபாஹு சர்வசத்ரு விமர்தனா தத்தாத்ரேயேண மன்மந்திரோ மகாவித்யாவிதப்பரா. அந்த ஏகவீரன் பராக்கிரமசாலியாக்கும், சர்வ சத்ருக்களையும் சம்ஹாரிக்கிறதுக்கான சக்தி இருக்கிறவராக்கும். தத்தாத்ரேயன் அப்படிங்கிறவர் மகாவித்யை அப்படின்னு பேர் இருக்கிற என்னோட மந்திரத்தை. 56வது ஸ்லோகம். தத்தோஸ்மை சோபி சததம் மாமுபாஸ்தேதி பக்திதா மய்யாசக்தமதிர் நித்யம் மம பூஜா பராயணா. அவனுக்கு உபதேசிச்சு கொடுத்திருக்கார். தத்தாத்ரேயன் மகாவித்யை அப்படின்னு பேர் இருக்கிற என்னோட மந்திரத்தை அந்த ஏகவீரனுக்கு உபதேசிச்சு கொடுத்திருக்கார். ஏகவீரன் சதா பக்தியோடு கூடிட்டு அந்த மந்திரத்தால என்ன உபாசிக்கவும் செஞ்சுட்டு தான் இருக்கான். அவனோட மனசுல அவனோட மனசு அப்படிங்கிறது ஆதிபராசக்தியா இருக்கிற எண்ணில திருடமாயிட்டு உரைச்சிருக்கு. என்ன ஆராதிக்கிறதுல சதா தாற்பயம் இருக்கிறவனாக்கும் அந்த ஏகவீரன். அதனால கங்கா நதியோட தீரத்துக்கு அதிசீக்கிரமா கிளம்பிப்போ. அங்க ஹைஹயன் அப்படிங்கிற அந்த ராஜர்ஷி வந்து சேருவர். 57வது ஸ்லோகம். மாமேவ சர்வபூதேஷு த்யாயன்னாஸ்தேஜ மல்பரா சதே துக்க விநாசம் வை கரிஷ்யதி மகாமதி. சர்வ ஜீவராசிகளிலும் ஏகவீரன் அப்படிங்கிற அந்த ராஜகுமாரன் என்னையே தரிசிச்சுண்டு என்னில தல்பரனாயிட்டு வாழறான். சமபுத்தியோடு கூடிட்டு அவன் வாழறான். மகா புத்திமானான அவன் உன்னோட துக்கத்தை இல்லாம பண்ணுவன். உன்னோடு தோழியான ராஜகுமாரிய காப்பாத்துவன். 58வது ஸ்லோகம். மாசுதோ விஹரம் தத்ர தவத்ராதா பவிஷ்யதி ஹத்வாதம் ராட்சசம் கோரம் மோஜயிஷ்யதி மானினே. லக்ஷ்மி புத்திரனான அவன் அங்க வந்து உன்னை காப்பாத்துவன். ரொம்ப ரொம்ப குருவலா இருக்கிற அந்த அசுரனை கொன்னு உன்னோட அழகியான தோழிய காப்பாற்றவும் செய்வன். உன்னையும் உன்னோட தோழியையும் காப்பாத்துறதுக்கு திராணி இருக்கிறவனாக்கும் ஏகவீரன் அப்படின்னு பேர் இருக்கிற அந்த ராஜகுமாரன். அதனால அதி சீக்கிரமா தூக்கத்திலேருந்து நீ எந்திருந்து கங்காதீரத்துக்கு போய் நில்லு. 59வது ஸ்லோகம். ஏகாவலி மேகவீர சர்வசாஸ்திர விசாரதா பச்சாத் சைவவதி காரிய ஸ்வயா ராஜசுத சுபா. சர்வசாஸ்திர விசாரதனாக்கும் அந்த ஏகவீரன்
அதுக்கப்புறமா யோக்கியனான அந்த ராஜகுமாரனை நீ ஏகாவலியோடு கணவராக்கி செய்யണം. 60வது ஸ்லோகம். இத்யுக்த்வாந்தர்ததே தேவி பிரபுத்தாஹம் ததைவ ஹி கதிதம் ஸ்வப்னவிருத்தாந்தம் தேவ்யாச்சாராதனம் ததா. இப்படி சொல்லிட்டு தேவி அங்கேருந்து மறைஞ்சிட்டா. அந்த கனவுலேருந்து உடனடியாக நான் தூக்கத்திலேருந்து எழுந்திருந்தேன். சொப்னத்தில் பார்த்ததெல்லாம் அந்த தேவியோடு அந்த விஷயங்களையெல்லாம் தேவியை நான் ஆராதிச்சதெல்லாம் என்னோட தோழி கிட்ட சொன்னேன். 61வது ஸ்லோகம். பிரசன்னவதனா ஜாதா ஸ்ருதாசா கமலேட்சணா விசேஷேண ஜ சந்துஷ்டா மாமுவாஜ சுஜிஸ்மிதா. அதை கேட்டோன்னே என்னோடு தோழியான ராஜகுமாரி சந்தோஷத்தோடு கூடிட்டு சிரிச்சா. ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டேங்கிட்ட சொன்னா. 62வது ஸ்லோகம். கச்ச தத்ர த்வராயுக்தா குரு காரியம் மம பிரியே சத்யவாக்யா பகவதி சாவா மோட்சம் விதாஸ்யதி. தோழி உடனடியா போயிட்டு என்னோடு விஷயத்துக்காக அந்த ராஜகுமாரனை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லு, உண்மைய எடுத்து சொல்லு, அம்பாள் சொல்லிவிட்டதாக்கும் அப்படின்னு சொல்லு. அம்பாள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது உண்மையான வார்த்தையாக்கும். அந்த தேவி நம்ம 2 பேரையும் இந்த துஷ்டன் கிட்ட இருந்து காப்பாத்துவள் அப்படின்னு என்னோட தோழியான ராஜகுமாரி எங்கிட்ட சொன்னா. ஏகாவலி எங்கிட்ட சொன்னா. 63வது ஸ்லோகம். இத்யாஜ்ஞப்தா தயா சாஹம் சக்யா வை பிரேமயுக்தயா மத்வோபசரணம் யுக்தம் தஸ்மாஸ்தானாத் ததா நிருபா. இப்படி என்னோட பிரிய தோழியான ராஜகுமாரி எங்கிட்ட சொன்னோன கங்காதீரத்துக்கு போறது நல்லதாக்கும் அப்படின்னு நினைச்சு நான் என்னோட தோழியை விட்டுட்டு அந்த இடத்திலேருந்து கிளம்பினேன். 64வது ஸ்லோகம். சாலிதாஹம் தத சீக்ரம் மகாதேவி பிரசாததா மார்கஜ்ஞானம் சீக்ரகதீர் மயா பிராப்தா நிருபாத்மஜா. மகாதேவி பிரசாதத்தால உடனே அதிவேகமா கிளம்பினேன். ராஜாவே, ஓடி ஓடி வந்துட்டு இருந்தேன். இருந்தா கூடியும் எனக்கு நான் வர வழியெல்லாம் கரெக்டா கிளியரா தெளிஞ்சு வந்தது. இப்படிதான் ஓடணும், இந்த வழியா தான் போனோம் எல்லாம் அம்பாள் எனக்கு வழிகாட்டி தந்தா. 65வது ஸ்லோகம். இத்யேதத் கதிதம் சர்வம் காரணம் மம துக்கஜம் கஸ்துவம் கஸ்ய சுதச்சேதி வத வீரயதா ததா. என்னோட துக்க காரணம் அப்படிங்கிறது இதாக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால நீங்கள் ஆராக்கும் ஆரோட புத்திரனாக்கும் ஹே வீரா, இதெல்லாம் உண்மையானபடி எங்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு அந்த ராஜகுமாரியோடு தோழி ராஜா கிட்ட சொன்னா. இப்படி சொல்லிண்டு தேவி பாகவதத்துல ஷஷ்ட ஸ்கந்தத்துல 22வது அத்தியாயம் முடிவடைகிறது.